செகண்ட் சம் என்ன கேட்டிருக்காங்க, determine whether the given set of points in each case are collinear or not. ஸோ செட் ஆஃப் பாயிண்ட்ஸ் வந்துட்டு கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் தான் பாயிண்ட்ஸு. ஓகேவா? ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு கொலினியராக இல்லையா அப்படின்னு கேட்டிருக்காங்க. கொலினியராக இல்லையா அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போது இது வந்துட்டு ஏ அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இதை பின்னு எடுத்துக்கலாம், இதை சி அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ டிஸ்டன்ஸ் என்னது, நம்ம ரெண்டு பாயிண்ட்ஸுக்கு தானே டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க முடியும். ஸோ அப்போது இதையும் கம்பேர் பண்ணுறோம். ஸோ ஏபி, பிசி, அடுத்து ஏசி. ஓகேவா? ஸோ இது மூணுத்தையும் கம்பேர் பண்ணுறப்ப ஏதாவது ரெண்டு, இப்போ ஏபி பிசி இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கணும், ஏசி கிடைக்கணும். இப்போ சப்போஸ் வந்துட்டு ஏபியையும் ஏசியையும் ஆட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு என்ன கிடைக்கணும், பிசி கிடைக்கணும். ஸோ ரெண்டு நம்பர்ஸ் ஆட் பண்ணுறப்போ மூணாவது நம்பர் கிடச்சிது அப்படின்னா அதுக்கு பேர் வந்துட்டு என்னது, கொலினியர். ஓகேவா? புரியுதில் என்ன சொல்கிறேன்னு? ஸோ முதல்ல நம்ம ஒன்று ஒன்றா கண்டுபிடிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு ஏங்கிற பாயிண்ட்டு பிங்கிற பாயிண்ட்டு எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ 7, -2, 5, 1. ஓகேவா? ஸோ இது பிக்கு. ஸோ இப்போ ஏபி கண்டுபிடிக்கிறோம். ஸோ டிஸ்டன்ஸ் வந்துட்டு என்னது, ஃபார்முலா x2 - x1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 - y1 ஹோல் ஸ்கொயர். ஸோ இப்போ ரூட் ஆஃப் x2 அப்படிங்கிறது என்னது, 5. ஸோ 5 - 7 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 அப்படிங்கிறது 1. ஸோ 1 - y1 அப்படிங்கிறது -2. ஸோ 1 - -2 ஹோல் ஸ்கொயர். ஸோ 5ல் 7 போயிடுச்சு அப்படின்னா பேலன்ஸ் எவ்வளோ, -2. ஸோ -2 ஹோல் ஸ்கொயர். ஸோ இது பாருங்களேன், மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆகிடும், ப்ளஸ் ஆகிடுமா. ஸோ இப்போ 1 + 2 ஹோல் ஸ்கொயர். ஸோ 1 + 2 எவ்வளோ, 3. ஸோ அப்போ 3 ஸ்கொயர். ஓகேவா? ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஸ்கொயர் பண்ணிக்கலாம். ஸோ 2 2s எவ்வளோ, 4, 3 3s எவ்வளோ, 9. ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கிது, √13 யூனிட்ஸ் அப்படின்னு கிடைக்கிது. ஓகேவா? ஸோ இது வந்துட்டு என்னது, இப்போ ஏபி வச்சு கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ நெக்ஸ்ட்டு பிசி கண்டுபிடிப்போமா. ஸோ பிங்கிற பாயிண்ட் என்னது, 5, 1, சிங்கிற பாயிண்ட்டு 3, 4. ஓகேவா? ஸோ இப்போ பியும் சியும் கண்டுபிடிக்கிறோம். ஸோ அதே ஃபார்முலா தான், ரூட் ஆஃப் x2 - x1 ப்ளஸ் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 - y1 ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? ஸோ இதெல்லாம் 5 மார்க்ஸ் செம்ம. ஸோ கொலினியர் இல்லாத எக்ஸாமே கிடையாது. ஸோ கண்டிப்பாக கேட்பாங்க, அதனால் நல்லா கவனிச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ பிசி ஃபஸ்ட் இருக்கிறது x1, இது y1, x2 y2. ஓகேவா? ஸோ அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாமா. ஸோ அப்போ என்னது, 3 - 5 ஹோல் ஸ்கொயர், y2 அப்படிங்கிறது 4, இது 1. ஸோ அப்போ 4 - 1 ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? ஸோ 3 - 5 எவ்வளோ, -2 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 4 - 1 3. ஸோ 3 ஸ்கொயர். 2 2s எவ்வளோ, 4, 3 3s 9. ஓகேவா? ஸோ மைனஸ் ஸ்கொயர் பண்ணுறப்போ ப்ளஸ் ஆகிடும். ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கிது, 13 யூனிட்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ இதுவும் 13 யூனிட் தான், இதுவும் 13 யூனிட்ஸ் தான். இப்போ நெக்ஸ்ட்டு சிஏ கண்டுபிடிப்போமா. ஏசி அப்படின்னாலும் சிஏ அப்படின்னாலும் ஒன்று தான். ஓகேவா? ஸோ அப்போ என்னது, ஏசி கண்டுபிடிக்கிறோம். ஸோ கண்டுபிடிக்கிறப்ப நம்மளுக்கு ஃபார்முலா என்ன, முதல்ல x2 - x1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 - y1 ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? ஸோ இப்போ x2 அப்படிங்கிறது என்னது, 3. ஸோ 3 - 7 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 அப்படிங்கிறது 4. 4 -2 +2 ஆகிடுமா. ஸோ அப்போ 4 + 2 ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? ஸோ இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடுச்சு. ஸோ +2. ஓகேவா? ஸோ 3 - 7 நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 4 -4 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 4 + 2 வந்துட்டு எவ்வளோ, 6. ஸோ 6 ஸ்கொயர். 4 4s 16, 6 6 36. ஸோ இப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும், 52 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். ஓகேவா? ஸோ இப்போ 52 அப்படிங்கிறப்ப நம்ம எல்சிஎம் எடுக்கலாமா. ஸோ எடுத்தோம் அப்படின்னா என்ன கிடைக்கும், 2 டேபிள் எடுப்போமா, 26. ஸோ மறுபடியும் 2 டேபிள் எடுத்தோம் அப்படின்னா 13. இப்போ 52 நம்ம எப்படி எழுதிக்கலாம், 2 × 2 × 13 அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கலாமா. ஸோ ரெண்டு நம்பர் இருந்தது, பேர் இருந்தது அப்படின்னா என்ன பண்ணிடலாம், ரூட்டுக்கு வெளியில் ஒரே ஒரு நம்பராக கொண்டு வந்துடலாம். ஸோ 13க்கு பேர் இல்லை, அதனால் அது ரூட்டுக்குள்ளேயே இருக்கும். ஸோ அப்போ 2√13 அப்படிங்கிறது தான் வந்துட்டு என்னது, ஏசி. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம கண்டுபிடிச்சோம், என்னென்ன கண்டுபிடிச்சோம், ஏபி = √13, பிசி = √13, ஏசி = 2√13. ஓகேவா? ஸோ அப்போ ஏதாவது ரெண்டு ஆட் பண்ணுறப்ப நம்மளுக்கு மூணாவது கிடைக்கணுமா. இப்போது ஏபியையும்
பிசியையும் ஆட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ அப்போ √13 ப்ளஸ் √13 என்ன கிடைக்குது? 2√13. ஸோ √13 எத்தனை தடவை இருக்குது? இங்கே ஒரு தடவை, இங்கே ஒரு தடவை. ஸோ டோட்டலாக 2 தடவை. ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன கிடச்சிருச்சு? ஏசி கிடச்சிருச்சு. ஸோ அப்போ என்ன எழுதி முடிச்சிடலான்னா, the given 3 points are collinear. ஓகேவா? ஸோ the given 3 பாயிண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்களா? ஸோ the given 3 points are collinear. சப்போஸ் நான் collinear இல்லை அப்படின்னா not a collinear அப்படின்னு எழுத வேண்டியதுதான். ஓகேவா? செகண்ட் பாயிண்ட் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? a,-2 a,3 a,0 அப்படின்னு சொல்லிட்டு 3 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு என்ன எடுத்துக்கணும், எதெல்லாம் என்னென்ன அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இது வந்துட்டு ஏங்கிற பாயிண்ட், இது பிங்கிற பாயிண்ட், இது சிங்கிற பாயிண்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ நம்மளுக்கு தெரியும் கொலினியர்னால் என்ன. இப்போ ஏதாவது 2 பாயிண்ட்ஸோட சேர்ந்து இருக்கிறத வந்துட்டு ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 3ஆவதாக இருக்கிற ஒன்று கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியும். ஸோ அப்போ ஒன்று ஒன்றா கண்டுபிடிப்போமா? முதல்ல ஏபி கண்டுபிடிப்போம், அடுத்தது பிசி கண்டுபிடிப்போம், அடுத்தது ஏசி கண்டுபிடிப்போம். ஓகேவா? ஸோ முதல்ல ஏபி கண்டுபிடிப்போம். ஸோ அப்போ வந்துட்டு ஏக்கான பாயிண்ட்டு a,-2, பிக்கான பாயிண்ட்டு a,3. ஸோ ஏபிக்கான ஃபார்முலா என்னது? ரூட் ஆஃப் டிஸ்டன்ஸ் ஃபார்முலா தான் எல்லாத்துக்குமே. 5th சாப்டர்லேருந்து ஏதாவது வந்துருச்சுனாலே மோஸ்ட்லி நீங்கள் வந்து இந்த டிஸ்டன்ஸுக்கான ஃபார்முலாவை யூஸ் பண்ணியே எல்லா சம்ஸுமே போட்டுடலாம். ஸோ அப்போ இதில் வந்துட்டு x1 இது y1, x2 இது y2. ஓகேவா? ஸோ அப்போ என்னது? a - a ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 3 - -2 ஹோல் ஸ்கொயர். ஸோ a - a வந்துட்டு என்னது? 0. 0 ஸ்கொயர் பண்ணாலும் நம்மளுக்கு 0 தான் கிடைக்கும். ப்ளஸ் 3 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடுமா? ஸோ 3 + 2 ஹோல் ஸ்கொயர். ஸோ அப்போ 3 + 2 எவ்வளோ? 5. ஸோ 5 ஸ்கொயர். ரூட்டுக்கும் ஸ்கொயருக்கும் கேன்சல் ஆகிடுமா? ஸோ அப்போ ஆன்சர் என்னது? 5 தான் வந்துட்டு ஃபஸ்ட் பாயிண்ட்டுக்கான ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு ஏபி கண்டுபிடிச்சிட்டோமா? அப்போ பிசி கண்டுபிடிப்போமா? ஸோ பி அப்படிங்கிற பாயிண்ட் வந்துட்டு என்னது? a,3, சி அப்படிங்கிற பாயிண்ட்டு a,0. ஓகேவா? ஸோ இப்போ டிஸ்டன்ஸ் கண்டுபிடிப்போமா? ஃபார்முலா என்ன? ரூட் ஆஃப் x2 - x1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 - y1 ஹோல் ஸ்கொயர். ஸோ இதில் இது x1, இது y1, இது x2, இது y2. ஸோ அப்போ ஃபார்முலா படி சப்ஸ்டியூட் பண்ணலாமா? ஸோ அப்போ x2ங்கிறது என்னது? a. ஸோ அப்போ a - a ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 என்ன? 0வா? ஸோ 0 - 3 ஹோல் ஸ்கொயர். ஸோ a - a வந்துட்டு என்ன ஆகிடும்? 0 ஆகிடும். ஓகேவா? ஸோ அப்போ 0 ஸ்கொயர் பண்ணாலும் 0 தான். ஸோ அப்போ இது வந்துட்டு என்னது? 0 - 3 -3. ஸோ -3 ஹோல் ஸ்கொயர். ஸோ -3 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 3 3s are 9. ஸோ அப்போ ரூட் ஆஃப் -3 ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? ஸோ -3 ஹோல் ஸ்கொயர்னாலும் 3 ஹோல் ஸ்கொயர்னாலும் ஒன்று தான். 3 ஸ்கொயர் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 9 கிடைக்கும். 9 வந்துட்டு எதோட ரூட்டு? 9 வந்துட்டு 3 × 3 அப்படின்னு எழுதலாமா? ஸோ அப்போ 3 ஸ்கொயர்னு அர்த்தம். ஸ்கொயருக்கும் ரூட்டுக்கும் கேன்சல் பண்ணிடலாம். ஸோ அப்போ ஆன்சர் வந்துட்டு என்னது? 3. ஓகேவா? ஸோ எதுக்கு வந்துட்டு 3? பிசி = 3. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஏசி கண்டுபிடிப்போமா? ஸோ அப்போ ஏங்கிற பாயிண்ட் வந்துட்டு என்னது? a,-2. ஸோ நெக்ஸ்ட்டு சிங்கிற பாயிண்ட்டு a,0. ஓகேவா? ஸோ அப்போ இது ரெண்டுத்துக்கும் கண்டுபிடிப்போம். ஸோ ஏசி = ரூட் ஆஃப் x2 - x1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 - y1 ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? ஸோ அப்போ x2 அப்படிங்கிறது இது x1, இது y1, இது x2, இது y2. ஓகேவா? ஸோ ஃபார்முலா படி இப்போ சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா? ஸோ அப்போ a - a ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 0 -2 + 2. ஸோ 0 + 2 ஹோல் ஸ்கொயர். ஸோ அப்போ a - a வந்துட்டு என்ன? 0. ஸோ 0 ஸ்கொயர் பண்ணாலும் நம்மளுக்கு 0 தான் கிடைக்கும். ப்ளஸ் 0 + 2 எவ்வளோ? 2. ஸோ 2 ஸ்கொயர். இப்போ 2 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னு நம்மளுக்கு என்ன? 4. ஸோ 4ஓட 0 ஆட் பண்ணாலும் நம்மளுக்கு 4 தான் கிடைக்கும். ஸோ 4 அப்படிங்கிறது வந்துட்டு எதோட ரூட்டு? 4க்கு ரூட் எடுத்தால் 2 கிடைக்குமா? ஸோ அப்போது இதை நீங்கள் வந்துட்டு இப்படி எழுதிக்கலாம். என்ன அப்படின்னா 4 வந்துட்டு 2 ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ ஸ்கொயருக்கும் ரூட்டுக்கும் கேன்சல் ஆகிடும். ஸோ த ஆன்சர் இஸ் 2. ஓகேவா? ஸோ அப்போ ஏசி = 2. ஸோ இப்போ நம்ம கண்டுபிடிச்சதெல்லாம் முதல்ல எடுத்து எழுதிக்கலாம். ஸோ என்னென்ன கண்டுபிடிச்சோம்? ஏபி = 5, பிசி = 3, ஏசி = 2. ஓகேவா? ஸோ இருக்கிறதுலே எது சின்ன நம்பர்? பிசியும் ஏசியும் தானே சின்ன நம்பர். ஸோ அப்போ
BC plus AC is equal to 3 plus 2. ஓகேவா? ஸோ 3 plus 2 எவ்வளோ? 5ஆ? ஸோ அப்போ 5 அப்படிங்கிறது வந்துட்டு எதோட ஆன்சர்? ஒரு நிமிஷம் கை ஏபியோட ஆன்சர். ஸோ அப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 3வது கிடச்சிருதா? ஸோ அப்போ கிடச்சிருது அப்படின்னா நம்ம என்ன எழுதிடலாம்? therefore the given points are collinear. ஓகேவா? ஸோ புரிஞ்சுதா எப்படி போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு? ஸோ புரிஞ்சுதுன்னா லைக் பண்ணுங்கள், புரியலன்னா என்ன புரியல அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளேலிஸ்ட்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ப்ளேலிஸ்ட் செக் பண்ணிங்க அப்படின்னா எல்லா சம்ஸ்க்கான ஆன்சர்ஸுமே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ.